அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகிறேன் அப்படின்னு ரெசிக்னேஷன் லெட்டர் எடுத்துக்கிட்டு அமித்ஷாவை பார்த்து பேசியிருக்கிறார், கட்சி தலைவரை பார்த்து பேசியிருக்கிறார். இந்த ஃபோட்டோலாம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் இன்னும் முடிவு வெளில வராமல் இருக்குது. வெளியே வந்துட்டாரா இல்லையா, புதிய கட்சி ஆரம்பிச்சாரா? அது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஆர்எஸ்எஸ்ல இருந்தீங்கன்னா வேலு சூலாயுதம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் முஸ்லீம் எல்லா இடத்துலையும் எடுத்து போய் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அடிச்சு நொறுக்கலாம். பாஜகவுக்குள்ள வந்துட்டீங்கன்னா அது பண்ண முடியாது, வாய் வார்த்தையில சண்டை போட்டுக்கலாம். ஆக மொத்தத்தில் ரெண்டு ஒன்று தான், வேற வேற பிரான்ச்சா இயங்குது. அப்போ இவரா யோசிச்சிருக்காரு, நாம இன்னொரு பிரான்ச்சை உருவாக்கினா என்ன, பாஜக ஆதரவில் அண்ணாமலை இன்னொரு கட்சி துவக்கம்ன்றதான் செய்தியே வருது. அப்ப நம்ம இன்னொரு பிரான்ச்சை உருவாக்குவோம், இங்க நல்லா வருமானம் வருது, இன்னொரு பிரான்ச்சை உருவாக்கிட்டோம். தமிழ்நாட்டுக்கு பிஜேபி செட் ஆகாது. ஏன் செட் ஆகாதுன்னா, இப்ப யாராவது ஒரு கூட்டணி நம்ம சேர்றோம்னு வச்சுங்களேன், இப்ப கம்யூனிஸ்ட் திமுக கூட சேர்றாங்க அப்படின்னா திமுகவுக்கு பலம், இல்ல அவங்க தாவேகா கூட போய் சேர்றாங்கன்னா தாவேகாவுக்கு பலம். ஆனா பிஜேபி எடுத்துக்கிட்டோம்னா, பிஜேபி திமுக கூட வருதுன்னா பாத்தீங்களா, பிஜேபி கூட சேர்ந்துட்டாங்க, இனிமே இவங்களை காலி பண்ணிருந்தோம். தாவேகா பாத்தியா சேர்ந்துட்டாங்க. தமிழ்நாட்டுல மட்டும்தான் பிஜேபி நம்ம தீட்டா பார்ப்போம், மத்த இடத்துல அவங்க நம்மள தீட்டா பார்ப்பாங்க. எந்த கட்சி யாருடன் சேர்ந்தாலும் அது அந்த கூட்டணிக்கு பலம். ஆனா பாஜக ஒரு கூட்டணியில சேர்ந்ததுன்னா அது அந்த கூட்டணிக்கு பலவீனமா பார்க்கப்படுது. இதுதான் இதை நம்ம மட்டும் சொல்லல, அதிமுகவுல ஜெயக்குமார் தலனாவிலேயே நான் முடிசூடா மன்னனா இருந்த ராயபுரத்துல. யாரால தோத்தேன், அது ஒரு பாட்டாவே போட்டுட்டாங்க, பாட்டாவே படிப்பியா அப்படின்னு. அப்ப இதுதான் கால நிலவரம் அவ்வளவுதான். இப்ப அண்ணாமலை கடைசி தேர்தல ஏன் நிக்கல, அவர் ஓரங்கட்டப்பட்டாரு, கட்சியிலாம் கிடையாது. சொத்து பட்டியல வெளியிடணும்ல, மாட்டுவாப்புலையில ஆளு அப்பயே தனி கட்சி பிளான் பண்ணிட்டாப்ல அப்படின்னு ஒரு கொடியை அறிமுகப்படுத்தின உடனே அதே கட்சியில இருக்க கல்யாண சுந்தரம்னு ஒரு ஆளு ஒரு விஷயத்த லீக் பண்றாரு. 85 கோடி ரூபா நிலத்தை 5 கோடி ரூபா ஆட்டையை போட்டாரு ஈஷா யோகா மைய பக்கத்துல அண்ணாமலை அப்படின்னு பத்திரத்தோட டேட்டா ரிலீஸ் பண்றாரு. அப்ப அண்ணாமலை சும்மா இருக்குல்ல, இது ஏன் நிலம் இல்லை அப்படின்னு ஏதாவது சொல்லணும்ல. ஆமா ஏன் நிலம் தான் ஒத்துக்கிட்டாப்ல, அறிக்கையும் வெளியிட்டாரு. அது என்னுடைய மனைவி பேர்ல உழைச்சி சம்பாரிச்ச பணம் அப்படின்ட்டாரு. அரவங்குறிச்சி தேர்தல் கூட்டிருந்த அந்த அஃபிடவிட் இருக்குல்ல, அந்த அஃபிடவிட்டோட இதுல ஒப்பிட்டு பார்ப்பாங்க, நீ என்ன வேலை செஞ்ச எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அஃபிடவிட் வந்துச்சுன்னா மாட்டிப்பாரு. அது ஒண்ணு. இதையாவது மறைச்சிடலாம், அவர் 5 கோடி வாங்கியிருக்காருன்னா லோனு வாங்கினாங்கன்னு சொல்லி மறைச்சிடலாம். அடுத்து கொஞ்ச நாள்ல கர்நாடகாவில் கூர்க்குன்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல ஒரு 250 கோடியா 2000 கோடி சம்திங் அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டுறாரு. அவர் மச்சான் மனைவி இன்னொரு நண்பர் மூலியமா சேர்ந்து கட்டுறாருன்னு சொல்லி இதே கல்யாண சுந்தரமும் அவங்க கூட்டத்துக்குள்ளே இருக்கிற மாரிதாசும் ஒரு லீக் பண்றாங்க மறுபடியும். ஏன்னா அப்ப அவர் கோவாவில் அயன்மேன் ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துட்டு மோடிட்ட வாழ்த்து பெற்றாரு. ஓ நீ மோடிட்ட க்ளோஸ் ஆகுறியான்னு உடனே இதை லீக் பண்ணாங்க. அப்ப இவர் எப்பெல்லாம் இவர் தலை தூக்கப்படுதோ அப்பெல்லாம் இந்த லீக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப இதையும் லீக் பண்ண உடனே அதுக்கும் இவர் என்ன சொன்னாருன்னா, ஏங்க நாங்களாம் சம்பாதிக்க கூடாதா, நாங்கெல்லாம் போயஸ் கார்டன்ல வீடு கட்ட கூடாதா, அந்த டைலாக சொன்னாரு. இப்ப நீங்க அரவங்குறிச்சி தேர்தல்ல காட்டின அந்த அஃபிடவிட் இருக்குல்ல, அதுல நான் ஆடு மேய்ச்சி தான் இது பண்றேன், எனக்கு வீட்டு வாடகையே என் நண்பர்கள் எல்லாம் கொடுக்குறாங்க, பிச்சை எடுக்கிறேன், லிட்டரலா சீமான் மாதிரியே சொல்லிட்டு சொன்னவர். வாட்ச் கூட எந்த நண்பர் தான், கோடிக்கணக்கில் சம்பாதித்தவர். ஆமா, வாட்ச் கூட எந்த இல்ல, என் நண்பர் தான், அப்படியெல்லாம் கதை கொடுத்தவர் இங்க மாட்டிப்பாருன்னா இந்த வாட்டி தேர்தல்ல நிக்கல. இதுதான் உண்மை. இப்ப என்னன்னா, இதெல்லாம் நான் கிளியர் பண்ணி தந்துடுறேன், உங்களுக்கு ஆதரவாகவே இருக்கேன், உங்க கொள்கையவே நாசுக்கா சொல்லி நான் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறேன். இதுல ஒரு மெயின் ரீசன் என்னன்னா, ஏன் இவரை மறுபடியும் பாஜக மாநில தலைவராகவே போடலாமே அப்படின்னா, பாஜகவோட பைலா படி ஒருத்தர் ஒரு பொறுப்புல இருந்து எடுத்துட்டு அதே பொறுப்புல போட மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் அவங்க பொறுப்புல வச்சுக்குவாங்க. ரெண்டாவது குறிப்பிட்ட பீரியட் தான். இப்ப நான் பாஜக தலைவர் ஆகுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு பீரியட் இருக்கு, தொடர்ந்து 2 தடவை ஆகலாம், அதுக்கு மேல மறுபடியும் அதுல இருக்கக்கூடாது. அப்போ உடனே அதை பொறுப்புல இருந்து எடுத்துடணும், வேற ஒரு இடத்துக்கு அடுத்தடுத்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கணும். அதுதான் அவங்களோட பைலா. அந்த பைலால அவங்க ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. அதனாலதான் இவரை திரும்ப அதுல போட முடியாத சட்ட சிக்கல் வருது. அப்பவே அவருக்கு என்ன சொல்றாங்கன்னா, 2 ஸ்டேட்டு தேர்தல் பொறுப்பாளராக வாங்கு, இல்லைன்னா உனக்கு வேற ஒரு பொறுப்பு தரோம், துணை ஜனாதிபதி தரோம், இப்படி ஆஃபர்லாம் தராங்க. இந்த ஆஃபர்லாம் வச்சு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு அரசியலா பண்ண முடியாது. ஒரு ஆலோசகராக இருந்துக்கலாம், அப்போ பண்ண முடியாது, எனக்கு வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அவர் ஒதுங்கிடுறாரு. இப்போ கரெக்டான சூழல் எல்லாம். பாஜகவினுடைய அந்த நேஷனல் பார்ட்டி ஐடென்டிட்டி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் எடுக்கிறதும் முடியாது, வாய்ப்பே இல்லை, இயங்க முடியாது.
அப்ப இப்ப இவர் வந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாரு. புது ஐடென்டிட்டியில நம்ம வரலாம், மறு அதுக்கு ஒரு வச்சுட்டு ஃபோர்ஸ் வேணும், விஜய் மாதிரியே ஒரு ஃபோர்ஸ் வேணும். மறு வச்சுக்கிட்டு வருவோம். ஆமா, விஜய் மாதிரியே ஒரு ஃபோர்ஸ் வேணும்னா ரஜினியை போய் சந்திப்போம்னு ரஜினிகிட்ட போய் குருமூர்த்தி மூலியமா ரஜினியை போய் சந்திக்கிறது. எல்லாரும் அப்படியே தொடர்ச்சியா ரஜினிகிட்ட பேசுறாரு. ரஜினியோட இயல்பான குணம் என்னன்னா, என்ன சொன்னாலும் இன்ட்ரெஸ்டிங், ஓ வா. அப்ப நான் இப்படி தலையாட்டுறதுனால நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன்னு அர்த்தம் இல்லை. சொல்லி முடிச்சுட்டு ஓகே மகிழ்ச்சி, கிளம்பிட்டுமா வரட்டுமா பட்டா அப்படின்ட்டு அவர் போயிடுவாரு. அதான் அவருடைய இயல்பு. அவர் அமைதி வரேன்னு சொல்லிட்டு ஆமா ஓப்பனா நான் வரலங்க, எனக்கு உடம்பு சரியில்லைங்க அப்படின்ட்டு போயிடுவாரு. அதனால அவரு இல்ல, என்னோட ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு, எனக்கு தெரிஞ்ச அமைப்பு, ரத்த தான முகாம்னு நினைக்கிறேன், இல்லை போதையற்ற தமிழகத்துக்காக கையெழுத்து இயக்கம் எல்லா செலிபிரிட்டியும் வாங்கும்போது அவங்ககிட்டையும் போய் வாங்குறாங்க. அப்போ இவங்க சொல்றதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங், ஃபுல்லாக கைது வாங்குறீங்களா, வாங்கிங்களா, ரொம்ப அதிகமாக இருக்குல்ல, போதும், ஓகே சூப்பர், ஓகே வெரி குட், ஓகே நன்றி, ஓ இவ்வளோ செலவாகுமா, ஓகே நன்றி, போயிட்டு வாங்க அப்படின்னு போயிட்டாரு. அவ்வளவுதான் அவரோட இயல்பு. எல்லாத்தையும் ஒரு பழகரை குணம் அதெல்லாம் அப்படியே வெளியே வந்துருவாரு. அவ்வளவுதான். அதில் போய் ரொம்ப மிங்கிளாக மாட்டாரு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்க மாட்டார். சரி ரஜினிகாந்த் வரலை, ஆனா ரஜினிகாந்த் வருவாருன்னு சொல்லி ஒரு ப்ரொபகண்டா பண்ணிக்கிறோம், தயவு செய்து அதுக்கு மட்டும் ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க. அர்ஜுன் வராருன்னு வேற பேசிக்கிட்டாங்க. அடுத்து வந்து சந்திரமுகி வரல, அப்ப சந்திரமுகி 2.0 கூட்டுருவோம் அப்படின்னு ராகவாலா அவரு திருச்சி கிழக்குல தாவேக்கால் நிறுத்த போறதா ஒரு அவர்கிட்டயும் போய் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அவரும் இன்னும் உறுதியா எந்த முடிவும் சொல்லல. நீங்க வாங்க ஸ்டார்டிங்கே நம்மளை வந்து பெருசா கொண்டு போயிடலாம் வாங்க அப்படின்னு இங்கேயும் ஒரு பிட்டு நடக்குது. இப்ப இதுல ஒரு கூத்து என்ன அப்படின்னா, என்ன கொள்கையை வச்சுட்டு அண்ணாமலை வருவாரு. ஒண்ணு இந்த பக்கம் இருக்கணும், இல்ல இந்த பக்கம் இருக்கணும். நான் நடுவுலன்னு சொன்னவங்க எல்லாம் ஓரமா நின்றுட்டு இருக்காங்க இன்னைக்கு. அப்ப நம்ம எந்த பக்கம் இருக்கணும் அப்படின்னும் போது விஜய் மாதிரி உழப்பிடுவோம். எந்த கொள்கையும் இல்லை, பொதுவாக நான் லஞ்ச லாவண்யத்தை ஊழலை ஒழித்து தூய்மையான அரசு உழப்பிடுவோம். ஒரு தட்டுல ராமர், இன்னொரு தட்டுல ராமசாமி, ஒரு தட்டுல ஆஞ்சநேயர், இன்னொரு தட்டுல அம்பேத்கர், அப்படியே மிக்ஸ் பண்ணி உழப்பி ஒன்ன கொண்டு வந்து கொடுத்துருவோம். நம்பிடுவாங்க. அம்பேத்கர் ராமர்லாம் ஓகே, ராமசாமியை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். எடுப்பாரு அதெல்லாம் நீங்க கூச்சவே பட மாட்டாங்க, எடுப்பாரு. இப்ப இவர் விஜய் எடுத்துமோ ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையே, விஜய் எடுத்துக்காரு. விஜய்க்கு அந்த அடையாளம் தேவைப்படுது, ஒரு ஆர்எஸ்எஸ் ப்ராடக்ட்டுக்கு அந்த அடையாளம் தேவைப்படல. எடுப்பாரு, பகத்சிங் எடுப்பாங்க, பகத்சிங் எடுத்துக்கிட்டே பகவான் எடுப்பாங்க, சைட்ல எல்லாரையுமே எடுத்துப்பாரு. எடுத்துக்கிட்டு அப்படி ஒரு மிக்சிங் போடுவான், ஃப்ரூட் மிக்சர் மாதிரி போட்டு தேவைப்பட்டா மோடியை கூட கொள்கை தலைவராக வச்சுப்பாங்க. இஸ் அ வெரி பிரேவ் மேன் அப்படின்னு சொல்லி அவரையும் உள்ள தூக்கி வச்சுக்கிட்டு எல்லாரையும் உள்ள உழப்பி வச்சாதான் கரெக்டா இருக்கும். இப்பவே ஸ்லோகன்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒண்ணு பத்திரிகையாளர்களை பார்த்து தெரிச்சு ஓடுறது, இன்னொன்னு பத்திரிகையாளர்களே ஓட விடுறது அப்படின்னு 2 ஸ்லோகன் வச்சுக்கிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சு இந்த இன்ஸ்டாகிராம் அரசியல மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ரீல்ஸ் போட்டு ஒருத்தவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆமா, ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா மாறி. ஆமா, ஒருத்தரம் போட்டிருந்தான் தரணி ஆளவா அப்படின்னு போட்டிருந்தான். கீழே ஒரு கமெண்ட், அரவங்குறிச்சிலவா ஜெயிக்க வக்கு இல்ல, தரணி ஆளவா சொந்த தொகுதியில் ஜெயிக்க வக்கு இல்ல. இன்னைக்கு காலம் மாறிடுச்சு இல்ல, ரீல்ஸ் போட்டே ஒருத்தவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்போ நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். அந்த ஃபார்முலா தான் நம்ம ஒர்க் அவுட் ஆகும். இனிமே நானே பாத்துக்கிறேன், நான் தனியாவே நின்றுக்கிறேன், நான் வந்து சில பல அதிகாரிகளை கை காட்டுறேன், அவங்க எல்லாரையுமே பதவி ராஜினாமா பண்ணிட்டு என் கட்சியில வந்து சேர சொல்லுங்க. ஒண்ணுமே பேசாத ஆளை வச்சு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம நிறைய பேசுவோமே, நம்ம போடுவோம். இந்த ஃபோர்ஸ்லயே நம்ம டக்கு 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 மூவ் பண்ணிடுவோம். இந்த ஃபோர்ஸை லூஸ் விடக்கூடாது, டக்கு டக்குன்னு இதுல மூவ் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். அதனாலதான் இவ்வளவு குறுகிய காலத்துல அரசியல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அஜெண்டா இருக்கு. 2 பேருக்கு நடுவில் போட்டி, நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல இனிமே அவங்ககிட்ட தான் இந்த சோசியல் மீடியா நெட்வொர்க் எல்லாமே இருக்கு. இங்க என்னதான் திமுக சோசியல் மீடியா நெட்வொர்க்ல புஷ் பண்ணா கூட அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க, இது எவ்வளவு ரீச் ஆகணும், எவ்வளவு தூரம் ரீச் ஆகக்கூடாதுன்னு முடிவு பண்ணுவாங்க. அப்ப எது ரீச் ஆகணும்னு முடிவு பண்ற இடத்துல ஒன்றிய அரசு இருக்கு. ஃபேஸ்புக் இந்தியாவுடைய கம்பெனிக்குள்ளவே பிஜேபியினுடைய ஆட்கள் வந்து இருக்காங்க, ஆர்எஸ்எஸ் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. தேவைப்பட்டா இன்னைக்கு கூட திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ் பத்தி அறிக்கை வெளியிட்ட அந்த லீகலா முடக்கி இருக்கிறாங்க. லீகலா இந்தியா முழுக்க வராதுன்னு முடக்கி இருக்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட டெக்னிக்கல் ஸ்கில் இருக்குன்னா இது நடக்க போகுது. இப்ப திமுக ஓரம் கட்டிட்டு 2 பேருக்கு நடுவில் தான் போட்டின்ற ஒரு ப்ரொபகண்டாவை சோசியல் மீடியா முழுக்க பரப்புறதுக்கு தான் இந்த வேலை. அவங்களோட மெயின் நோக்கம் திமுக இந்தியா கூட்டணியை பலவீனப்படுத்தணும், இன்னும் பலவீனப்படுத்தி அவங்க இல்லாம ஆக்கணும், அவ்வளவுதான். அதுக்குதான் இப்ப அண்ணாமலைய உள்ள கொண்டு வராங்க. ஆக்சுவலா அண்ணாமலை வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கறது வந்து பாஜகவில இருந்து விலகுறார்.
அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்து விலகல. ஆர்எஸ்எஸ்ல இருந்து விலகல, பாஜகவுல இருந்து பிரான்ச் மாறுறாரு. அதுதான் பாஜக அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு ப்ராடக்ட். அவ்வளவுதான். அந்த மாதிரி 100-150 ப்ராடக்ட்ல 1000 ப்ராடக்ட் ஆர்எஸ்எஸ் இருக்கு. ஆமா. அது ஒவ்வொன்றா உருவாக்கிட்டே இருக்கும் புதுசு புதுசா. அதுல 1001வது தான் அண்ணா இந்து முன்னணி, ராம ரவிக்குமார் ஒண்ணு, அப்புறம் நம்ம அர்ஜுன் சம்பத் ஒண்ணு, 2 பேரும் முன்னணியில அர்ஜுன் சம்பத் இருக்கிறாருன்னா அர்ஜுன் சம்பத்துக்கும் ராமகோபாலன் இந்து முன்னணிக்கு பொறுப்பாளருக்கு ஒத்து வரலையா? இன்னொரு வெளியில போற நீ இன்னொரு பிரான்ச் ஆரம்பிச்சு நீ தனியா நடத்து கம்பெனி, அவ்வளவுதான், நாங்க ஃபண்ட் பண்றோம், அவ்வளவுதான். அந்த மாதிரி பிஜேபி ஒத்து வரல, உள்ள ஆளுங்களுக்கு சண்டையா இருக்கா, எதுக்கு போற வெளியில இந்த இன்னொன்னு ஆரம்பி பாத்துக்கலாம், நீ வளர்ந்தா நான் உன் கூட வந்துடுறேன், வளரலையா நீ மறுபடியும் என்கிட்ட வந்துரு, அவ்வளவுதான் ஸ்ட்ராட்டஜி. அவ்வளவுதான். ஆர்எஸ்எஸ்ல இருந்து அவர் வெளியேறல. ஆர்எஸ்எஸ்னுடைய பல 100 விங்குகள்ல இன்னொரு கட்சி உருவாக போகுது, அதை அண்ணாமலை நடத்த போறார். அவ்வளவுதான். இதுதான் சிம்பிள். இதுக்காக நான் ப்ரொபகண்டாவை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா எதிர் சக்திகளா நம்ம இருக்கக்கூடிய திமுக, காங்கிரஸ் எல்லாம் சொல்றேன், திமுக, விசிக, கம்யூனிஸ்டுகள், இவங்க எல்லாருமே ஃபீல்டுல இன்னும் அதிக அளவுல வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதை அவங்களாம் செய்யணும்.